விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். வணக்கம். ஜம் செய்திகளுக்காக தமிழ் மொழி. இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜம் தலைப்புச் செய்திகளை காணலாம். ஆண்டவன் மீது ஆணையிட்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் ஜோசப் விஜய். பதவியேற்பு உறுதிமொழியும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைத்தார் ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கர். தமிழக வெற்றி கழக கூட்டணி அரசில் 9 பேர் அமைச்சர்களாக பதவியேற்பு. ஆண்டவன் மீது ஆணையிட்டு பதவியேற்றுக் கொண்டதுடன் தமிழ் வாழ்க என சூளுரைத்த அமைச்சர்கள். தமிழ்நாட்டில் 2 மாதங்களுக்கு 500 யூனிட் வரை மின்சாரம் பயன்படுத்தும் வீடுகளுக்கு 200 யூனிட் இலவசம். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை போதைப்பொருள் தடுப்பு படை அமைக்கவும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் உத்தரவு. திமுக ஆட்சியில் கஜானாவை வழித்துவிட்டு சென்றுள்ளதாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் குற்றச்சாட்டு. 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் வைத்துவிட்டு சென்றுள்ளதையும் சுட்டிக்காட்டி பேச்சு. தமிழ்நாடு சட்டப்பேரவை தலைவர், துணைத் தலைவர் பதவிகளுக்கான தேர்தல் மே 12ஆம் நாள் நடைபெறும். புதிய உறுப்பினர்கள் பதவியேற்பும் பேரவைத் தலைவர் பதவிக்கான வேட்புமனு தாக்கலும் நாளை நடைபெறும் என அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஜோசப் விஜய் பதவியேற்றுக் கொண்டுள்ளார். அவருடன் 9 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டுள்ளனர். அவர்களுக்கு ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கர் பதவியேற்பு உறுதிமொழியும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைத்தார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் 108 தொகுதிகளை வென்ற தமிழக வெற்றி கழகம், காங்கிரஸ், 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, முஸ்லிம் லீக் ஆகிய கட்சிகளின் 13 உறுப்பினர்களின் ஆதரவுடன் ஆட்சி அமைத்து உள்ளது. தமிழக வெற்றி கழக கூட்டணி அரசின் பதவியேற்பு விழா சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. பதவியேற்பு விழாவுக்கு வந்த தமிழக வெற்றி கழக தலைவர் ஜோசப் விஜய்க்கு தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குனர் சந்தீப் ராய் ரத்தோர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். விழா அரங்கத்துக்கு வந்த ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கருக்கு பொன்னாடை போர்த்தி விஜய் சிறப்பித்தார். வந்தே மாதரம், தேசிய கீதம், தமிழ்தாய் வாழ்த்து பாடி விழா தொடங்கியது. தமிழக வெற்றி கழக தலைவர் ஜோசப் விஜய் ஆண்டவன் மீது ஆணையிட்டு முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கர் அவருக்கு பதவியேற்பு உறுதிமொழியும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைத்தார். பதவியேற்றுக் கொண்டதற்கான கோப்பில் ஜோசப் விஜய் கையொப்பமிட்டார். அமைச்சர்களாக ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, அருண்ராஜ், செங்கோட்டையன், வெங்கடரமணன், நிர்மல்குமார், ராஜ்மோகன், பிரபு, கீர்த்தனா ஆகிய 9 பேரும் பதவியேற்றுக் கொண்டனர். அவர்களுக்கும் ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கர் பதவியேற்பு உறுதிமொழியும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைத்தார். அதன்பின் ஆளுநர் ராகுல் காந்தி ஆகியோருடன் முதலமைச்சரும் அமைச்சர்களும் குழுப்படம் எடுத்துக் கொண்டனர். இந்த பதவியேற்பு விழாவில் விஜயின் பெற்றோர் சந்திரசேகர், ஷோபா, நடிகை த்ரிஷா, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, முஸ்லிம் லீக் கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டனர். விஜய் முதலமைச்சராக பதவியேற்ற விழாவில் இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி சகாயம் கலந்து கொண்டார். தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனும் விழாவில் கலந்து கொண்டார். வந்தே மாதரம், தேசிய கீதம் பாடல்களுடன் விழா நிறைவடைந்தது. அதன் பிறகு ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கரை முதலமைச்சர் ஜோசப் விஜய் வழி அனுப்பி வைத்தார். தமிழ்நாட்டில் ஜோசப் விஜய் தலைமையில் தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டணி ஆட்சி அமைந்துள்ள நிலையில் முதலமைச்சரான அவருடன் 9 பேர் அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டனர். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த தமிழக வெற்றி கழகம் சிறிய கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து ஆட்சி அமைத்துள்ளது. முதலமைச்சராக அக்கட்சியின் தலைவர் ஜோசப் விஜய் இன்று பதவியேற்றுக் கொண்டார். அவருடன் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, அருண்ராஜ், செங்கோட்டையன், வெங்கடரமணன், நிர்மல்குமார், ராஜ்மோகன், பிரபு, கீர்த்தனா ஆகிய 9 பேரும் பதவியேற்றுக் கொண்டனர். அவர்களுக்கும் ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கர் பதவியேற்பு உறுதிமொழியும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைத்தார். இவர்கள் அனைவரும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு பதவியேற்றுக் கொண்டதுடன் ரகசிய காப்பு உறுதிமொழியும் ஏற்றுக்கொண்டனர்.
அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனாவும் கீர்த்தனாவும் ரகசிய காப்பு உறுதிமொழி ஏற்ற பின் தமிழ் வாழ்க என்று கூறி முழக்கமிட்டனர். தமிழ்நாட்டில் 2 மாதங்களுக்கு 500 யூனிட் வரை மின்சாரம் பயன்படுத்தும் வீடுகளுக்கு 200 யூனிட் மின்சாரம் இலவசம் என்று அறிவிக்கும் கோப்பில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் முதல் கையொப்பமிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழக கூட்டணி இன்று ஆட்சி பொறுப்பேற்றுள்ளது. முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட ஜோசப் விஜய் விழா நிறைவடைந்ததும் அரசின் கோப்புகளில் கையொப்பமிட்டார். தமிழ்நாட்டில் 2 மாதங்களுக்கு 500 யூனிட் வரை மின்சாரம் பயன்படுத்தும் வீடுகளுக்கு 200 யூனிட் மின்சாரம் இலவசம் என்று அறிவிக்கும் கோப்பில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் முதல் கையொப்பமிட்டுள்ளார். பெண்களின் பாதுகாப்புக்கு மாவட்டம் தோறும் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அமைக்கும் கோப்பிலும், இளைஞர்கள் போதைப்பொருள் பழக்கத்துக்கு ஆளாகாமல் தடுக்க மாவட்டம் தோறும் போதைப் பொருட்கள் தடுப்பு படை அமைக்கும் கோப்பிலும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் கையொப்பமிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் முந்தைய திமுக ஆட்சியில் கஜானாவை வழித்துவிட்டு சென்றுள்ளதாகவும் அரசுக்கு 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி வைத்துவிட்டு சென்றுள்ளதாகவும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளார். சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற விழாவில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட ஜோசப் விஜய் விழாவுக்கு வந்திருந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து பேசினார். அப்போது வறுமை என்றால் என்ன என்பது தனக்கு தெரியும் என்றும் தான் மன்னர் பரம்பரையைச் சேர்ந்தவன் அல்ல என்றும் தெரிவித்தார். திரைப்படங்களில் நடித்து வந்த தான் மக்களுக்கு நன்றி கடன் செலுத்தவே அரசியலுக்கு வந்ததாகவும் கூறினார். தேர்தலை சந்தித்த போது பல்வேறு உறுதிமொழிகளை கூறிய தனக்கு இங்கு வந்து பார்த்தபோது அதிர்ச்சியாக உள்ளதாக கூறினார். முந்தைய திமுக ஆட்சியில் கஜானாவை வழித்துவிட்டு சென்றுள்ளதாகவும் 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி வைத்துவிட்டு சென்றுள்ளதாகவும் தெரிவித்தார். எது இருக்கிறது எது இல்லை என்று பார்த்த பிறகுதான் தெரியும் என்றும் அது குறித்து முதலில் வெள்ளை அறிக்கை வெளியிடப் போவதாகவும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் கூறினார். தேர்தலின் போது அறிவித்த உறுதிமொழிகளை படிப்படியாக நிறைவேற்றப் போவதாகவும் அதற்கு அனைவரின் ஒத்துழைப்பும் வேண்டும் என்றும் கூறினார். 8 கோடி மக்களும் தன் மக்கள் என்றும் கல்வி, மருத்துவம், ரேஷன், பேருந்து வசதி ஆகியவற்றை வழங்குவதில் முழுமுதற் கவனம் செலுத்தப் போவதாகவும் கூறினார். தானும் தப்பு பண்ண மாட்டேன் என்றும் தன்னுடன் இருக்கும் யாரையும் தப்பு பண்ணவும் விடமாட்டேன் என்றும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் சூளுரைத்தார். தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்களித்த மக்களுக்கும் ஆட்சி அமைக்க ஆதரவளித்த காங்கிரஸ், 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, முஸ்லிம் லீக் கட்சி தலைவர்களுக்கும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் நன்றி தெரிவித்துக் கொண்டார். நேரு விளையாட்டு அரங்கில் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட ஜோசப் விஜய் அங்கிருந்து தேசிய கொடி பொருத்தப்பட்ட காரில் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் உள்ள தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலகத்துக்கு சென்று தனது இருக்கையில் அமர்ந்து கோப்புகளை பார்வையிட்டு அதிகாரிகளுக்கு உத்தரவுகளை பிறப்பித்தார். என்னுடைய சொந்தங்களே, நான் ஒன்றும் தேவ தூதன்லாம் கிடையாது. நானும் ஒரு இயல்பான ஒரு வாழ்க்கை வாழ்ற ஒரு சாதாரணமான மனுஷன்தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது செய்வேன் இது செய்வேன்னு பொய்யான வாக்குறுதிகள்லாம் கொடுத்தவங்கள தான் ஏமாற்ற மாட்டேன். எது சாத்தியமோ அது மட்டும்தான் நான் செய்வேன். இம்மிடியட்டா உங்க மனசுல ஒரு கேள்வி ஒண்ணு வரலாம், அப்ப சாத்தியம் இல்லாததை செய்ய மாட்டாங்களா, செய்ய முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வி ஒண்ணு வரலாம். இத்தனை கோடி மக்கள் என் கூட இருக்கும் போது எது வந்தாலும் பார்த்துக்கலாம், என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற அந்த கான்பிடன்ஸ் என் மனசுல இருக்கு. இன்னொரு விஷயமும் நான் இங்க சொல்லணும். இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கிற அந்த நிலைமையை பத்தி நான் உங்ககிட்ட நான் சொல்லணும். கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கிற இன்னைக்கு அந்த தமிழ்நாடு அரசு இருக்கிறப்போ, கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ, தூக்க முடியாத சுமையை ஏத்தி வச்சுட்டு போயிருக்கிறப்போ, அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் இந்த பொறுப்பை நம்ம கையில் எடுத்திருக்கிறோம். உடனே நீங்க நினைக்கலாம், என்னடா இவர் ஏதோ பொறி வச்சு பேசுறாரா அப்படின்ட்டு. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் எது எந்த நிலைமையில இருக்குன்னு, என்ன இருக்கு என்ன இல்லை, எது எந்த நிலைமையில இருக்கு எது எந்த நிலைமையில இல்லை. சோ அதையெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வெள்ளை அறிக்கையா அது வெளியிடணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு கவர்மெண்டா, அதாவது இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த நிலைமையில தான் இருக்கு அப்படின்றத உங்ககிட்ட சொல்லிட்டு
I just want to take it forward from there. அதைத்தான் நான் முதல்ல செய்யணும்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு சட்டப்பேரவை தலைவர், துணைத் தலைவர் பதவிகளுக்கான தேர்தல் மே 12ஆம் நாள் நடைபெறும் என்று பேரவை செயலகம் அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் விடுதலைக்கு பின் 1952ஆம் ஆண்டு முதல் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்றது. அண்மையில் நடைபெற்று முடிந்த 17வது சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்று கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சி அமைத்து உள்ளது. இந்த தேர்தலில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் நாளை காலை சட்டமன்றத்தில் பதவியேற்றுக் கொள்ள இருக்கின்றனர். அவர்களுக்கு சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினரும் தற்காலிக பேரவைத் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவருமான கருப்பையா பதவியேற்பு உறுதிமொழி செய்து வைப்பார். 17வது சட்டப்பேரவையின் தலைவர், துணைத் தலைவர் பதவிகளுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை நடைபெறும் என்றும், ஒன்றுக்கும் மேற்பட்டோர் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தால் தேவைப்பட்டால் தேர்தல் மே 12ஆம் நாள் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தங்கள் மகன் பதவியேற்றது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக ஜோசப் விஜயின் பெற்றோர் சந்திரசேகர், ஷோபா ஆகியோர் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் 1967ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வந்தது. அதன் பிறகு 1977ஆம் ஆண்டிலிருந்து 1989ஆம் ஆண்டு வரை அதிமுக தொடர்ந்து ஆட்சியில் இருந்தது. 1989ஆம் ஆண்டுக்கு பின் 2026 வரை திமுக, அதிமுக ஆகிய இரு திராவிட கட்சிகளும் மாறி மாறி தமிழ்நாட்டை ஆண்டு வந்தன. இந்நிலையில் 60 ஆண்டுகளுக்கு பின் தமிழகத்தில் திராவிட கட்சிகள் இல்லாத ஆட்சி அமைந்துள்ளது. சட்டமன்ற தேர்தலில் 108 தொகுதிகளை வென்ற தமிழக வெற்றி கழகம், காங்கிரஸ், 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, முஸ்லிம் லீக் ஆகிய கட்சிகளின் 13 உறுப்பினர்களின் ஆதரவுடன் ஆட்சி அமைத்து உள்ளது. சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சராக தவிக தலைவர் ஜோசப் விஜய் பதவியேற்றுக் கொண்டுள்ளார். அவருடன் 9 அமைச்சர்களும் பதவியேற்று உள்ளனர். அவர்களுக்கு ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கர் பதவியேற்பு உறுதிமொழி செய்து வைத்தார். பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்ட ஜோசப் விஜயின் பெற்றோர் சந்திரசேகர், ஷோபா ஆகியோரிடம் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசினர். அப்போது தன் மகன் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக விஜயின் தந்தை சந்திரசேகர் கூறினார். உலக அன்னையர் நாளில் தன் மகன் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக விஜயின் தாய் ஷோபா தெரிவித்தார். அன்னையர் நாளான இன்று தமிழ்நாட்டின் உண்மையான தமிழ் மகன் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டுள்ளதாக நடிகை சனம் செட்டி தெரிவித்துள்ளார். தமிழ், தெலுங்கு, மலையாள படங்களில் நடித்துள்ள நடிகை சனம் செட்டி தமிழ்நாடு முதலமைச்சராக விஜய் பதவியேற்ற விழாவில் கலந்து கொண்டார். முன்னதாக சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அன்னையர் நாளில் தமிழ்நாட்டின் உண்மையான தமிழ் மகன் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொள்வதாக தெரிவித்தார். இந்த பதவியேற்பு விழாவில் தான் பங்கேற்பது பெருமிதம் அளிப்பதாக கூறினார். தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்து ஆட்சி அமைப்பதற்கு தேவையான இடங்களை பெற்று ஒற்றை ஆளாக தடைகளை எல்லாம் தகர்த்து ஆட்சி அமைப்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தருணம் என்று சனம் செட்டி குறிப்பிட்டார். எப்படி ஆட்சி அமைக்க போகிறாரோ என்று கடந்த வாரம் முழுவதும் உறங்காமல் தவித்ததாகவும், நாளைய தமிழ்நாடு விஜயின் கையில் பாதுகாப்பாகவும் சிறப்பாகவும் இருக்கும் என்ற கனவுகளுடன் இன்று அமைதியாக உறங்க செல்வதாகவும் சனம் செட்டி கூறினார். அம்மா என்ற 3 எழுத்திற்குள் ஒட்டுமொத்த உலகமும் அடங்கும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். பாமக தலைவர் அன்புமணி அன்னையர் தினத்தையொட்டி தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டார். இதில் உலகை எந்த அளவுகோலை கொண்டும் துல்லியமாக அளக்க முடியாது, ஆனால் அம்மா என்ற 3 எழுத்திற்குள் ஒட்டுமொத்த உலகமும் அடங்கும் என்று தெரிவித்தார். இந்த உலகின் ஆதியும் அந்தமும் அன்னைதான் என்றும், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியால் உலகை கூட அளந்துவிடலாம் என்றும் கூறினார். ஆனால் அன்னையின் அன்பு, தியாகம், கருணை, அர்ப்பணிப்பு, சகிப்புத்தன்மை, அயராத உழைப்பு, ஊக்கமளிப்பு ஆகியவற்றை இந்த உலகின் எந்த தொழில்நுட்பத்தாலும் அளவிட முடியாது. ஏனென்றால் அவற்றுக்கு எல்லை கிடையாது என்று தெரிவித்தார். இத்தகைய சிறப்புகளை கொண்ட அன்னையர்களுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். தமிழக முதலமைச்சராக விஜய் பதவியேற்றதற்கு மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் தனது இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தமிழக சட்டசபை தேர்தலில் 108 இடங்களை கைப்பற்றிய விஜயின் தவிக பிற கட்சிகளின் ஆதரவுடன் பெரும்பான்மையை காட்டினார். இதையடுத்து சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் முதலமைச்சராக விஜய் இன்று பதவியேற்றுக் கொண்டார்.
அவருக்கு கவர்னர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்நிலையில் முதலமைச்சராக பதவியேற்றுள்ள விஜய்க்கு அரசியல் தலைவர்கள், சினிமா பிரபலங்கள் மற்றும் மக்கள் மத்தியில் இருந்து வாழ்த்துகள் குவிந்து வருகின்றன. இந்த நிலையில் விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்து மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் தனது சமூக வலைதள பக்கத்தில் செய்தி பதிவிட்டுள்ளார். அதில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர், தமிழ்நாடு முதலமைச்சர் தம்பி விஜய் அவர்களின் தலைமைத்துவத்தில் தமிழ்நாடு சிறக்கட்டும், புதிய உயரங்களை அடையட்டும், என் இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழக முதலமைச்சராக பதவியேற்றுள்ள தாவேக தலைவர் விஜய் எப்படி அரசாங்கத்தை நடத்துகிறார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்று திமுக செய்தி தொடர்பாளர் இளங்கோவன் தெரிவித்துள்ளார். சென்னையில் திமுக செய்தி தொடர்பாளர் இளங்கோவன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தமிழக முதலமைச்சராக இன்று மாலையில் பதவியேற்பார் என்று சொல்லப்பட்டது. ஆனால் இப்போது அது காலையிலேயே நடந்துள்ளது. ஒரு வாரத்திற்கு பிறகு அவர் பெரும்பான்மையை பெற்று இப்போதுதான் பதவியேற்றுள்ளார். எனவே அவர் எப்படி அரசாங்கத்தை நடத்துகிறார் மற்றும் தனது வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்றுகிறார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்று தெரிவித்தார். காரைக்காலில் முதன்முறையாக 2 சட்டமன்ற தொகுதிகளை பாஜக கைப்பற்றியதை கொண்டாடும் வகையில் பாஜகவினர் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள 5 தொகுதிகளில் 4 தொகுதிகளை தேசிய ஜனநாயக கூட்டணி கைப்பற்றியுள்ளது. இதில் மாவட்டத்தில் முதன்முறையாக திருநள்ளாறு சட்டமன்ற தொகுதியில் ராஜசேகரன், நிரவி திருப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியில் மீனாட்சி சுந்தரம் ஆகிய 2 பாஜக வேட்பாளர்களும் வெற்றி பெற்றுள்ளனர். இதனை கொண்டாடும் வகையில் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தில் மாவட்ட தலைவர் முருகதாஸ் தலைமையில் பாஜகவினர் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். இதில் பாஜக நிர்வாகிகள், தொண்டர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். 3 மாநிலங்கள்ல பாரதிய ஜனதா கட்சியும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றியை பெற்றிருக்கு. குறிப்பாக மேற்கு வங்க மாநிலத்தில் சுதந்திர பாரதத்துக்கு பிறகு ஒரு காட்டாட்சி தர்பார் தான் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அது கம்யூனிஸ்ட் ஆகட்டும், காங்கிரஸ் ஆகட்டும், திரிணாமுல் காங்கிரஸ் ஆகட்டும். அதற்கு பிறகு மிகப்பெரிய சவால்களை கடந்து இன்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சி 3இல் 2 பங்கு அதிகமாக இடங்களை அங்கே பெற்று மிகப்பெரிய வரலாற்று சாதனை புரிந்திருக்கின்றது. முதலமைச்சராக தாவேக தலைவர் விஜய் பதவியேற்றதையொட்டி குனியமுத்தூரை சேர்ந்த கலைஞர் ராஜா களிமண்ணில் அவரின் ஒரு கம்பீரமான சிலையினை வடிவமைத்துள்ளார். தமிழக முதலமைச்சராக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பதவியேற்றார். இதையொட்டி கோவை குனியமுத்தூரை சேர்ந்த கலைஞர் ராஜா களிமண்ணில் ஒரு கம்பீரமான சிலையினை வடிவமைத்துள்ளார். இந்த சிலையில் முதல்வர் விஜய் ஒரு மாபெரும் யானையின் மீது அமர்ந்து தனது தோளில் கட்சி கொடியையும் துண்டையும் அணிந்தபடி தமிழக மக்களுக்கு தனது நன்றியை தெரிவிக்கும் வகையில் கையில் நன்றி பதாகையை ஏந்தியவாறு மிக கம்பீரமாக காட்சியளிக்கிறார். சிலையின் கீழ் தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் சின்னமான விசிலையும் தமிழக முதல்வர் விஜய் என்ற வாசகத்தோடு வடிவமைத்து இதனை ஒரு நினைவு சின்னமாக உருவாக்கியுள்ளார். இந்த அன்பளிப்பினை விரைவில் முதல்வருக்கு நேரில் வழங்க திட்டமிட்டுள்ளார். கோவில்பட்டியில் வஉசி துறைமுக ஆணைய கோப்பைக்கான சீனியர் ஆண்கள் மாநில ஹாக்கி சாம்பியன் போட்டிகள் நடைபெறுகின்றன. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள தனியார் பள்ளியில் ஹாக்கி யூனிட் ஆப் சார்பில் வஉசி துறைமுக ஆணைய கோப்பைக்கான சீனியர் ஆண்கள் மாநில ஹாக்கி சாம்பியன் போட்டிகள் மே 13ஆம் தேதி வரை நடைபெறுகின்றது. இந்த போட்டியில் 32 மாவட்ட அணிகள் கலந்து கொண்டு விளையாடுகின்றன. தொடர்ந்து போட்டிகளில் சிறப்பாக விளையாடும் வீரர்களை தேர்வு குழுவினர் ராபர்ட் ஜோன்ஸ், ராஜா, முன்னாள் இந்திய ஹாக்கி வீரர் அஸ்வின் ஆகியோர் தேர்வு செய்கின்றனர். மேலும் தேர்வு செய்யப்படும் வீரர்கள் தமிழக அணிக்காக புவனேஸ்வரில் நடைபெறும் சீனியர் தேசிய ஹாக்கி போட்டியில் விளையாட உள்ளனர். பொன்னேரியில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு கல்வி விழிப்புணர்வு மற்றும் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் கானே குதாவலாஜா ஜாமியா பள்ளிவாசல் மற்றும் ஜமாத்தார்கள் சார்பில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு கல்வி விழிப்புணர்வு மற்றும் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் வழக்கறிஞர் முகமது பெரோஸ் கலந்து கொண்டு மாணவர்களிடையே உரையாற்றினார். இதில் 50க்கும் மேற்பட்ட பள்ளி கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர். என்னோட பேர் கா முகமது ஃபாரூக்.
காணிப்பதா வாலாஜா பள்ளிவாசலில் வந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஒன்று நடத்துனாங்க. அது ஆக்சுவலாக என்ன பார்த்தீங்கன்னா, மாணவர்கள் வந்து எப்படி அவங்க வயசுக்கு இருக்கணும் அப்படின்றத பற்றி இதில் கவுன்சிலிங் நிறைய கொடுத்தாங்க. இதன் மூலியமாக நாங்கள் வந்து நிறைய பயனடைந்த மாதிரி இருந்துச்சு. இதில் நிறைய மாணவர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நடத்தி கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. டிஎன் பாளையம் அருகே தனது கடையில் புகையிலை பொருட்களை விற்பனை செய்து வந்த பெண்ணை காவல்துறையினர் கைது செய்து புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்தனர். ஈரோடு மாவட்டம் டிஎன் பாளையம் அருகே டிஜி புதூர் நால்ரோடு சாலையில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக பங்களாபுதூர் காவல் நிலையத்திற்கு தகவல் வந்தது. இதன் அடிப்படையில் அந்த பகுதியில் காவல்துறையினர் சோதனை நடத்தினர். அப்போது டிஜி புதூர் காமராஜ் வீதியை சேர்ந்த மறைந்த சக்திவேலின் மனைவி அனிதா தனது கடையில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை விற்பனைக்காக வைத்திருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து கடையில் இருந்த 10 கிலோ எடையுள்ள புகையிலை பொருட்களை காவல்துறையினர் கைப்பற்றி அனிதாவை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழக முதலமைச்சராக விஜய் இன்று பதவியேற்றதை முன்னிட்டு விக்கிரவாண்டி மாநாட்டு திடல் பகுதியில் அமைந்துள்ள வீர ஆஞ்சநேயர் கோவிலில் கட்சி தொண்டர்கள் விஜய்க்கு சிறப்பு பூஜை நடத்தினர். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இன்று தமிழகத்தின் முதல்வராக பதவியேற்றார். தொடர்ந்து ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மைக்கான இடங்கள் கிடைப்பதில் ஏற்பட்ட நீண்ட இழுபறிக்கு பின்னர் விஜய் முதல்வராக பதவியேற்றார். இதனை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே உள்ள சாலையில் முதலில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தனது அரசியல் பயணத்தை தொடங்கினார். அந்த மாநாட்டு திடல் பகுதியில் அமைந்துள்ள வீர ஆஞ்சநேயர் கோவிலில் கட்சி தொண்டர்கள் தமிழக முதல்வராக பொறுப்பேற்கும் விஜய்க்கு சிறப்பு பூஜை நடத்தினர். அதனைத் தொடர்ந்து தாவேக கொடியினை ஊர்வலமாக எடுத்து சென்று மாநாட்டு திடலில் 100 அடி கம்பத்தில் 40 அடி நீளம் கொண்ட கொடியினை ஏற்றினர். கொடிக்கம்பத்தின் முன்பாக வி சாலை வெற்றி சாலையாக அமைந்துள்ளதாக கூறி பொதுமக்களுக்கும் தொண்டர்களுக்கும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். முதல்ல வந்து தமிழக மக்களுக்கு வந்து என்னோட சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா என்னோட கட்சி தலைவரை முதலமைச்சராக அரியணையில் வந்து அமர வச்சிருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் தமிழக வெற்றி கழகம் சார்பாக என்னோட நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். அதுவும் இல்லாமல் இது வந்து ஒரு 30 வருஷ போராட்டம் இருக்குது அவரோட லைஃப்பில். ஸோ இந்த மாதிரி வந்து முதலையாக அவர் வந்து அரியணை ஏற்றுறதுக்கு உதவி பண்ண அனைத்து தமிழக மக்களுக்கும், வாக்களித்த தமிழக மக்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு இதோட ஒரு நிகழ்வாக விக்கிரவாண்டியில் அவர் முதல்ல மாநாடுக்கு வெற்றி மாநாடு நடத்திய இடத்துல இருந்து கொடியை வந்து ஹவுஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து பொதுமக்களுக்கு வந்து இனிப்பு வழங்கி இந்த நிகழ்வு வந்து நாங்கள் கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஸோ இது வந்து இன்னையிலேருந்து எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து எங்களோட இதுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் இல்லாமல் இருந்தது. இப்போ அங்கீகாரத்தோடு நாங்கள் வந்து மக்கள் பணி தொடங்குறதுக்கு எங்களுக்கு வழியை ஏற்படுத்தி கொடுத்த தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு என்னோட சார்பாக வந்து நன்றியும் வாழ்த்துக்களும் தெரியும். திராவிட கட்சிகள் வந்து ஒரு கொள்கை இருக்குது, எங்களுக்கு உள்ள வரும்போது சில கொள்கைகள் இருக்குது. ஸோ எனக்கு எப்படி தெரியுதுன்னா, தமிழக மக்களை வந்து திராவிடத்தை வந்து ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு தெரியுது. ஸோ ஒரு மாற்றத்தை விரும்பியிருக்காங்க, அந்த மாற்றத்துக்கான நபராக அவர் இருந்திருக்காரு. ஸோ இன்னையிலேருந்து தமிழகத்துக்கு மக்களுக்கும் மாற்றம் வந்து டெய்லி தெரிய ஆரம்பிக்கும். ஷோலிங்கர் மற்றும் அதனை சுற்றி உள்ள பகுதியில் திடீரென அரை மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்தது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்பட்டது. இதனால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். இந்நிலையில் மாலை திடீரென அரை மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்தது. இதன் காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தேசிய பாஜக மகளிர் அணி தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் தனது சமூக வலைதள பக்கத்தில் உலகின் அனைத்து ஆசிர்வாதங்களிலும் மிக உயர்ந்தது தாயின் ஆசிர்வாதம் என்று பதிவிட்டுள்ளார். தேசிய பாஜக மகளிர் அணி தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் அன்னையர் தினத்தை முன்னிட்டு தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவு வெளியிட்டுள்ளார். அதில் அன்னை என்பவள் வெறும் அன்பு மட்டுமல்ல, அவள் தியாகத்தின் உருவம், கருணையின் மறு வடிவம். எத்தனை வயதுகள் கடந்தாலும் அன்னைக்கு நாம் என்றும் குழந்தையே என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் தாய்ப்பாலின் தூய்மையை போன்ற ஒப்பழுக்கற்ற கனவிலும் கூட நமக்கு தீங்கு எண்ணாத நமது தாயை போற்றுவோம். உலகின் அனைத்து ஆசிர்வாதங்களிலும் மிக உயர்ந்தது தாயின் ஆசிர்வாதம் என்று தனது இனிய அன்னையர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். முதலமைச்சராக தாவேக தலைவர் விஜய் பதவியேற்றதையொட்டி ஆத்தூரில் உள்ள வெள்ளை விநாயகர் கோவிலில் தாவேகவினர் சிறப்பு பூஜை செய்து பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக முதலமைச்சராக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பதவியேற்றுக் கொண்டார். இதையொட்டி சேலம் மாவட்டம் ஆத்தூரில் உள்ள வெள்ளை விநாயகர் கோவிலில் தாவேகவினர் விஜய் பெயரில் சிறப்பு பூஜை செய்தனர்.
இதன் பின்னர் பேருந்து நிலையம் முன்பு நகர செயலாளர் நாகராஜ் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். முதலமைச்சராக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பொறுப்பேற்றதை தொடர்ந்து பட்டாசு வெடித்து மங்களத்தில் போர்மன்னன் லிங்கேஸ்வரர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் மங்களத்தில் முதலமைச்சராக தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் பொறுப்பேற்றதை தொடர்ந்து துறிஞ்சாபுரம் தெற்கு ஒன்றிய செயலாளர் சுரேஷ் தலைமையில் பட்டாசு வெடித்து போர்மன்னன் லிங்கேஸ்வரர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் தமிழக வெற்றி கழகம் பொறுப்பாளர்கள் பிரசாந்த், திவ்ய பாரதி, விக்னேஷ் மற்றும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி மாவட்ட பொறுப்பாளர்கள் ஞானசேகரன், பிச்சாண்டி, ராகவன் உள்ளிட்ட தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழக முதல்வர் விஜய் ஓராண்டில் தனது ஆட்சி காலத்தில் பெண்களுக்கான பாதுகாப்பு போதையில்லா தமிழகமாக மாற்றுவார் என்று தாவேக நிர்வாகி சத்யா உறுதியளித்துள்ளார். தமிழ்நாட்டின் முதல்வராக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் ஜோசப் விஜய் இன்று பொறுப்பேற்றார். இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தமிழக வெற்றி கழகத்தினர் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த நிர்வாகி சத்யா கூறுகையில், மிகப்பெரிய போராட்டத்திற்கு பின்னர் தாவேக இன்று ஆட்சி பொறுப்பேற்றிருப்பது மகிழ்ச்சியாக உள்ளதாகவும், திராவிட கட்சிகள் இல்லாமல் தனி பெரும்பான்மை பெற்றிருப்பது எங்கள் தலைவரின் மிகப்பெரிய வெற்றியாக பார்ப்பதாகவும் கூறினார். மேலும் பெண்களுக்கான பாதுகாப்பு போதையில்லா தமிழகம் என தனது ஆட்சி காலத்தில் ஓராண்டில் அதனை சாதித்து காட்டுவார் என்று உறுதியளித்தார். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் இன்னைக்கு ஆட்சி கிட்டல் அமர்ந்திருக்காங்க. 59 வருஷமா பாத்தீங்கன்னா மாறி மாறி ஆட்சி அமைச்சிட்டு இருந்தாங்க. இவங்க யாருமே மக்களுக்கு நல்லது பண்ணலன்னு தெரிஞ்சு மக்கள் ஒரு மக்களாட்சி ஜனநாயக ஆட்சியை விரும்பி இன்னைக்கு தளபதி அவர்கள் ஆட்சி அமைக்கிறாங்க. இந்த ஆட்சி கண்டிப்பா பாத்தீங்கன்னா இன்னும் 15 வருஷத்துக்கு தளபதி ஆட்சி தான் மலரும். ஏன்னா கண்டிப்பா போதை இல்லாத தமிழகமும் பெண்களுக்கான முழு பாதுகாப்பும் எங்களோட தளபதி ஆட்சியில இருக்கும். 75 ஆண்டு கால கட்சி கண்டிப்பா உடச்சேரிஞ்சு 15 வருஷம் நாங்க நிரந்தர முதல்வரா இருப்போங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். இனி வருவது திரையுலக செய்திகள். பிரபல தமிழ் நடிகர் சூர்யா மற்றும் இயக்குனர் RJ பாலாஜி கூட்டணியில் உருவாகியுள்ள கருப்பு திரைப்படத்தின் ட்ரெய்லர் இன்று வெளியாகும் என தகவல் வெளியாகி உள்ளது. பிரபல தமிழ் நடிகர் சூர்யா மற்றும் இயக்குனர் RJ பாலாஜி கூட்டணியில் கருப்பு திரைப்படம் உருவாகி உள்ளது. இந்த படம் வருகின்ற 14ஆம் தேதி வெளியாகும் என்று படக்குழு அறிவித்து உள்ளது. வாரியர் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவாகியுள்ள கருப்பு படத்திற்கு சாய் அபயங்கர் இசையமைத்து உள்ளார். கதாநாயகியாக த்ரிஷா நடித்துள்ளார். மேலும் சுவாசிகா, இந்திரன்ஸ், யோகி பாபு, சிவாதா, சுப்ரீத் ரெட்டி, அனகா மாயா ரவி மற்றும் நட்டி நடராஜ் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். இந்த நிலையில் கருப்பு படம் வெளியாவதற்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் இப்படத்தின் ட்ரெய்லர் இன்று வெளியாகும் என தகவல் வெளியாகி உள்ளது. இனி வருவது விளையாட்டு செய்திகள். IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 53வது போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிகள் இன்று மோதுகின்றன. சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள MS சிதம்பரம் மைதானத்தில் 19வது IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 53வது போட்டி நடைபெறுகிறது. இந்த போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிகள் மோதுகின்றன. இதில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டன் ருத்ராஜ் கேக்வாட் தலைமையிலான வீரர்களும் லக்னோ அணியின் கேப்டன் ரிஷப் பண்ட் தலைமையிலான வீரர்களும் பங்கேற்கின்றனர். இவ்விரு அணிகளும் இதுவரை 5 முறை நேருக்கு நேர் மோதி இருக்கின்றன. இதில் லக்னோ அணி 3 போட்டிகளிலும் சென்னை 2 போட்டிகளிலும் வெற்றி பெற்று உள்ளன. எனவே இன்றைய போட்டியில் யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்று ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு உள்ளது. இத்தாலி ஓபன் சர்வதேச டென்னிஸ் தொடரின் 3வது சுற்று போட்டியில் இத்தாலியின் ஜாஸ்மின் பவுலினி தோல்வியடைந்து தொடரிலிருந்து வெளியேறியுள்ளார். ரோம் நகரில் இத்தாலி ஓபன் சர்வதேச டென்னிஸ் தொடரின் பெண்கள் ஒற்றையர் பிரிவின் 3வது சுற்று போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் இத்தாலியின் ஜாஸ்மின் பவுலினி பெல்ஜியத்தின் எலைஸ் மெட்ரஸுடன் மோதினார். இதில் சிறப்பாக விளையாடிய எலைஸ் மெர்டன்ஸ் 2-1 என செட் கணக்கில் ஜாஸ்மின் பவுலினியை வீழ்த்தி வெற்றி பெற்று 4வது சுற்று போட்டிக்கு முன்னேறினார். இதன் மூலம் ஜாஸ்மின் பவுலினி தொடரிலிருந்து வெளியேறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
ஆண்டவன் மீது ஆணையிட்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் ஜோசப் விஜய். பதவியேற்பு உறுதிமொழியும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைத்தார் ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கர். தமிழக வெற்றி கழக கூட்டணி அரசில் 9 பேர் அமைச்சர்களாக பதவியேற்பு. ஆண்டவன் மீது ஆணையிட்டு பதவியேற்றுக் கொண்டதுடன் தமிழ் வாழ்க என சூளுரைத்த அமைச்சர்கள். தமிழ்நாட்டில் 2 மாதங்களுக்கு 500 யூனிட் வரை மின்சாரம் பயன்படுத்தும் வீடுகளுக்கு 200 யூனிட் இலவசம். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை போதைப்பொருள் தடுப்பு படை அமைக்கவும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் உத்தரவு. திமுக ஆட்சியில் கஜானாவை வழித்துவிட்டு சென்றுள்ளதாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் குற்றச்சாட்டு. 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் வைத்துவிட்டு சென்றுள்ளதையும் சுட்டிக்காட்டி பேச்சு. தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தலைவர், துணைத் தலைவர் பதவிகளுக்கான தேர்தல் மே 12ஆம் நாள் நடைபெறும். புதிய உறுப்பினர்கள் பதவியேற்பும் பேரவைத் தலைவர் பதவிக்கான வேட்புமனு தாக்கலும் நாளை நடைபெறும் என அறிவிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இன்று மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.